இந்த காலை வேளையில கர்த்தரை தேடி வந்த உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சென்னை சமாதான திருச்சபை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போறோம். தேவன் நம்மோடு இடைபடும்படியாக, பேசும்படியாக, பதிலளிக்கும்படியாக, ஆற்றும்படியாக, தேற்றும்படியாக, தப்புவிக்கும்படியாக 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அல்லேலூயா. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஏசாயா புஸ்தகம் 46:4 உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. தப்புவிக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். அல்லேலூயா. அவர் யெகோவா ரஃபா, யெகோவா ரூபா, யெகோவா ஷம்மா, எல்சடாய் தேவன், சகலவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஸ்தோத்திரம். இன்றைய காலை வேளையில தேவன் நம்மோடு தப்புவிக்கிற தேவனாக, நம்முடைய வலது கரத்தை பிடித்து தப்புவிக்கிற தேவனாக இடைபெற போகிறார். அல்லேலூயா. இந்த காண்கின்ற உலகத்திலே காணாத கண்ணிகள், வலைகள், சதித்திட்டங்கள், தூண்டில்கள், குழிகள், சதி வலைகள், சுருக்குகள் அநேகம் ஆயிரம் லட்சங்களாக, கோடிகளாக ஒவ்வொரு நாளும் சனப்பொழுதும் நம் கண்முன்பாக தெரிந்தோ தெரியாமலோ வைக்கப்பட்டிருக்கிறது. காலை வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வைத்திருக்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் சாத்தானவன் வலையை விரித்து காத்திருக்கிறான். யார் சிக்குவா, எப்ப எவன் சிக்குவான், எவன் மாட்டுவான், எவன் விழுவான், எவன் சறுக்குவான், யார் தள்ளாடுவா, யார் சாவான் என்று இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி சதி செய்து கொண்டு காத்திருக்கிறான். காலை வேளையில எவனுடைய கால் சறுக்கும், எவன் சிக்குவான், விழுவான், சறுக்குவான், தள்ளாடுவான் என்று மரணத்துக்கு ஏதுவான திட்டங்களை வைத்துக் கொண்டு சாத்தான் காத்திருக்கலாம். ஆனா காலை வேளையிலே நாம் பாருங்க, ஒளியை குறித்து பேசுவோம், ஜீவனை குறித்து பேசுவோம், நன்மையை குறித்து பேசுவோம், ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவோம், வசனத்தை குறித்து பேசுவோம், வாக்குத்தத்தத்தை குறித்து பேசுவோம், ஆண்டவரை குறித்து பேசுவோம், ஆவியானவரை குறித்து பேசுவோம், ஆண்டவருடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவோம். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக பேசுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் தீமையாக நடந்து முடிந்திருக்கிறதோ அதை எல்லாம் நன்மைக்கு ஏத காலையிலே மாற்றுகிறார். அல்லேலூயா. சோதரம் சோதரம். ஒரு புதிய உற்சாகத்தோடு, ஒரு புதிய மனநிறைவோடு இந்த காலை வேலை எதிர்பார்க்கலாம். கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். என் வலது கரத்தை, உங்களுடைய வலது கரத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 5:8 எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். வகை தேடி எப்படி வகை தேடுறானா? யோபு புஸ்தகம் 1:7 பூமி எங்கும் உலாவி சுற்றி வருகிறானாம். யோபுல சொன்னாப்புல பூமி எங்கும் உலாவி சுற்றி வந்து பேதுரு சொல்றாரு, வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எப்ப எதுக்கு? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அங்க யோனாவை பார்க்கலாம். யோனாவை முழுங்கின மீன் அவனை விழுங்கினாலும் கக்கிருச்சு. ஆனா சாத்தானானவன் ஒரு மனிதனை விழுங்கினதுதான். அதனால நம்ம காலை வேளையில நாம் நம்முடைய உள்ளான மனிதனை காத்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, தேவன் நம்மை ரட்சித்ததின் நோக்கத்தை, ரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து நாம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். உள்ளான மனிதனை காத்துக்கொள்ள வேண்டும். உள்ளான மனிதனை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கடைசி நாட்களையாக இருப்பதினாலே பிசாசானவன் தன்னுடைய தூதர்களை அளவில்லாமல் இறக்கி அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கிறத பார்க்கலாம். அந்த பிசாசின் தூதர்கள் எப்படி வருவாங்க அப்படின்னா, எரிச்சலின் ஆவி, பொல்லாத ஆவி, பொய்யின் ஆவி, வேசித்தன ஆவி, அசுத்தாவி, பலவீனப்படுத்தும் ஆவி, தாறுமாறுகளின் ஆவி, ஊமையின் ஆவி, கனநித்திரையின் ஆவி, நொறுங்குண்டாவி, எல்லா துன்மார்க்க ஆவிகளும் பிசாசு கட்டவிழ்த்து விட்டுருக்கிறான். ஆனா பயப்பட தேவையில்லை. பரிசுத்த ஆவி என்ற ஆவி நம்மோடு இருக்கும் பொழுது எல்லா ஆவிகளும் தவிடுபடியாகும் இயேசுவின் நாமத்தினால. காலை வேளையில ஒளியை குறித்து பேசுவோம், சத்தியத்தை குறித்து பேசுவோம், வெளிச்சத்தை குறித்து பேசுவோம், ஆரோக்கியத்தை குறித்து பேசுவோம், அற்புதத்தை குறித்து பேசுவோம். நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக இருப்பதனால தேவன் நம்மை விடுவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகத்தை குறையாம பாதுகாத்துக் கொள்ளணும். தேவன் அந்த உற்சாகத்தை பார்க்கிறார் பாருங்க. ஏன்னா 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. தாத்தா எப்படி வருவான், எப்போ வருவான் ஒன்றும் தெரியாது. ஆனா அவன் தந்திரமா வருவான்னு மட்டும் தெரியும்.
மார்க் 1:34 பிசாசு பிடித்தவன் இயேசுட்ட கூட்டிட்டு வரும்போது அந்த பிசாசுகள் பேசுவதற்கு இயேசுவானவர் இடம் கொடுக்கவில்லை. பிசாசுகள் பேசுவதற்கு இயேசு இடம் கொடுக்காதனால பிசாசு அங்கிருந்து போய்விட்டதை பார்க்கலாம். இந்த பிசாசானவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பாருங்க, அவன் பூரண அழகுள்ளவன். 2 கொம்பு வச்சு வால் வச்சு கொடூரமா ஒரு பாருங்க விகாரமாலாம் வரமாட்டான். அழகா அற்புதமா நீட்டா வருவான் பிசாசு. அப்படி ஒரு நாட்களை தேன் தடந்து வருவான். சரிங்களா? அப்ப நாம் அந்த ஆவியின் பகுத்துணர்கிற வரம் இருக்கும் பொழுது யார் பிசாசு யார் தேவனுடைய பிள்ளை என்று அழகாக தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அதனால நாம் கர்த்தருக்கு ஏற்றபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கும் பொழுது இந்த உலகத்தின் பிள்ளைகள் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏன்னா அந்த பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறானா. எப்படின்னா எசேக்கியேல் 28:3 இந்த சாத்தானை பத்தி ஒரு வசனம் போட்டிருக்கும். அவன் தானியேலை பார்க்கிலும் ஞானவான். பயங்கரமா யோசிச்சு நம்மளோட வருவான். என்ன பதில் பேசினா அவன் என்ன பதில் பேசலாம். தானியேலை பார்க்கிலும் ஞானவான். அதே எசேக்கியேல் 28:12 அவன் ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். அழகா பேசுவான், அழகா நடப்பான், உண்மையா உத்தமா நடக்கிறாப்புல நடப்பான். ஆனா பாத்துக்கங்க, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்லவே. அல்லேலூயா. யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு போட்டிருக்குது. பிசாசுக்கு ஏமாந்து போகாதீர்கள்னு போடல. பிசாசோட எதிர்த்து நிக்கணும். சரிங்களா? ஒரு சோர்வு, துக்கம், துயரம், வியாகுல வந்த உடனே அப்படி உடைஞ்சு போயிடக்கூடாது. நொறுங்குண்ட ஆவி உள்ள வந்துடக்கூடாது. நறுங்குண்ட ஆவி உள்ள வந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியின் துணையை பாதுகாத்து கொள்ளணும். நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசம் பண்ண விரும்புகிறார், வாசமா இருக்கிறார். அதனால காலை வேளையில எல்லா விதமான விபத்துக்கும் நாசமோதங்களுக்கும் திடீர் என்று வருகிற துர்ச்செய்திகளுக்கும் விலக்கி தேவன் நம்மை தப்புவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். சகரியா 3:2 அவன் அக்கினியில் இருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா. அவன் தப்பிச்சுக்கிட்டான் பாருங்க. ஆனா நம்மள தப்ப விடாம மாட்டிடுவான். எங்க சிக்குவான், எப்படி சிக்குவான், எப்ப தேவையில்லாத காரியங்கள்ல பேசுவான், எப்ப வீணரோட உட்காருவான், எப்ப பரியாசக்காரர் உட்காருவான். சாத்தான் நல்ல கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களுடைய வாயின் வார்த்தைகளை எப்ப தேவையில்லாத வார்த்தைகளை விடுவீங்க, தேவையில்லாத இடத்துக்கு போவீங்க, தேவையில்லாத காரியங்கள்ல ஈடுபடுவீங்கன்னு பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்க இந்த காலை வேளையில எதுலாவது சிக்கி இருக்கலாம், அல்லது சிக்கினது தெரியாமலே இருக்கலாம். சரிங்களா? அந்த வீரியம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா தாக்கி கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தரை அறிந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போட உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. போராட்டத்தின் மேல் போராட்டம் வரத்தான் செய்யும். அதான் வாழ்க்கை. யோபு 10:17 யோபு புத்தகம் 10:17 துக்கம் இருக்கிறத போது யோபு என்ன சொல்றாரு? போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரித்தது. அவனுக்கு சமாதானம் வரும்னு பார்த்தா போராட்டத்தின் மேல் ஒரு போராட்டம், கிருபையின் மேல் கிருபை கிடைக்கக்கூடிய காலம் போய் போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்? தேவையில்லாம மாயை நம்பி கிருபையை போக்கடித்து விட்டீர்கள். அல்லேலூயா. போராட்டத்தின் மேல் போராட்டம் ஒரு மனுஷனுக்கு ஏன் வருது? கிருபையை காத்துக்கொள்ளணும். சரிங்களா? யோபு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13 வசனங்கள்ல அவருடைய 3 நண்பர்கள் யோபுவை பார்த்துட்டு யோபுவின் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று சொன்னார்கள். அதனால மகா கொடிய துக்கம், அதனால போராட்டத்தின் மேல் போராட்டம் வருகிறது பார்க்கணும். அதே போராட்டத்தின் மேல் போராட்டம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுது சங்கீதம் 42:3 இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, பிள்ளை குட்டிகளோடு சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்? போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்குது. சாப்பிட முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, உற்சாகத்தின் ஆவியை ஏற்றுக்கொள்ள முடியல, பகுத்துணர்கிற ஆவியின் வரம் செயல்படல. ஏன்? போராட்டம் எல்லா மனிதனையும் நொறுங்குண்ட செய்துவிடும். அதனால இந்த போராட்டத்துக்கு, துக்கத்துக்கு, வியாகுலத்துக்கு, கண்ணீருக்கு, கவலைக்கு தேவையில்லாம இடம் கொடுத்துடக்கூடாது. உங்களில் எவன் கவலைப்படுகிறதுனாலே தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டுவான். கவலைப்படுறதுனால ஒன்னும் நடக்க போறதில்லை. நீங்க கர்த்தரை தேடுகிறதுனால அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். கவலைப்படாதீங்க, அவரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் ஆவலா இருக்கிறார். கர்த்தர் ஆவலாக இருக்கிறார். அதனால பாருங்க, கவலைப்படும் போது சாத்தான் நம்மளை சிந்திக்கவே விட மாட்டான். காற்று போற திசையில கப்பல் போறாப்புல நாமளும் போய்கிட்டே இருப்போம். அப்போஸ்தலர் 27:15 அழகா பவுல் எழுதுறாரு, காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினாலே காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம்.
காற்றின் போக்குக்கு எதிர்த்து போக முடியாது. சாத்தான் காத்து மாதிரி சூறாவளி மாதிரி வருவான் பாருங்க, அவனை எதிர்த்து நிக்க முடியாது. ஆனா அந்த விசுவாசம் என்னும் பட்டயமும் கேடகமும் இருக்கும் பொழுது எதிர்த்து நிற்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் போராட்டம். சான் ஏர்னா முளை சறுக்குது, வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சறது போல, பட்டகாலிலே படும் கெட்டகுடிய கெடும் போல பாருங்க. முன்னா போனா முட்டுது, முன்ன போனா முட்டுது, பின்ன போனா உதைக்குது. வேலையில ஒரு சந்தோஷம் இல்லை, வேலையில உற்சாகம் இல்லை, வேலையில மனநிறைவு இல்லை, வேலையில வருமானம் சரியா இல்லை, எல்லாம் இல்ல 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 இல்ல. உன்கிட்ட என்ன இருக்கு, உன் கையில என்ன இருக்கு? கையில் உள்ளதை வைத்து நம்மை விடுவிக்க தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். எதிர்த்தா பின்னால எகிப்து படம் வருது, மோசே அங்கலாய்க்கிறான். அப்ப மோசேட்ட தேவன் என்ன சொல்றாரு? உன் கையில் என்ன இருக்கு? கோல் இருக்குது, அதான் உன்னுடைய விடுவிக்கிறது. அப்ப கோலை வச்சு சமுத்திரத்தை பிரித்தவர், அதே போல 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு போஷித்தவர், கொஞ்சமாவை எண்ணெய் வச்சு 3 வருஷம் போஷித்தவர், எண்ணெய் குறையாமல் பாத்திரம் நிரம்புவரை எடுக்க வைத்தவர், கையில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து தேவன் நம்மை விடுவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கும் போது தப்பவே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும். விளையாட்டுல செஸ்ல ஒரு நிலைமை இருக்குது, செக்மேட். இந்த செக்மேட் வச்சுட்டா அடுத்த காயை நகட்ட முடியாது. ராஜா அவுட் ஆக போறாரு, குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ அவுட் ஆக போறாங்க. இதுக்கு மேல நீ ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. மனுஷருடைய எண்ணங்கள் அந்த செக்மெட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதோ உனக்கு ஒரு புதிய வழியை நான் உண்டாக்குறேன். அல்லேலூயா. அந்த செஸ்ல வேணா செக்மெட் இருக்கலாம், நீ நடக்கவே முடியாத பாதை அந்த விளையாட்டு உனக்கு தரலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய பாதாளத்திலும் படுகொலிலும் இருந்து நான் உன்னை தூக்கிவிட உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. தப்பவே முடியாத இடத்துல தேவன் செயல்பட உண்மை உள்ளவராக இருக்கிறார். முடியாதை முடிய செய்கிறவர் தேவன், நடக்காதை நடக்க செய்கிறவர் தேவன், கிடைக்காத கிடைக்க செய்கிற தேவன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:13 மறந்துடவே மறக்காதீங்க. 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட, நல்லா கவனிக்கணும், சோதனை இல்லாமல் போல சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. சோதனை வருதுன்னா தேவன் அதுக்கான நிரந்தர தீவை உண்டு பண்ணி இருக்கிறார். கடல் கொந்தளிக்குது, காற்று கொந்தளிக்குதுன்னா தேவன் எழுந்திருந்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. காற்று கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குதுன்னு பயப்பட வேணாம். கர்த்தர் எழுந்திருக்க போகிறார், எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. விசுவாசத்தினால நிறைந்தவன் தான் விசுவாசி. அதனால தப்பு வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். சாத்தானுடைய, எதிராளுடைய, பிசாசுடைய எல்லா திட்டங்களும் தவிடுபடியாக்கி தேவன் நம்மை உயர்த்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே சொல்லியிருக்கார், உங்களுக்கு உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். எபிரேயர் 12:8 நல்ல ஒரு வசனம் போட்டிருக்குது, குறித்து வைத்துக் கொள்ளுங்க. எல்லோருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. நாம உலகத்தின் பாருங்க புத்திரராக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை உண்டு, பிரச்சனை உண்டு, சிக்ஷை உண்டு, தண்டனை உண்டு, உபத்திரம் உண்டு. நீதிமொழிகள் 22:15 பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். தண்டனை, சிக்ஷை, உபத்திரவோ சரிங்களா தேவன் அனுமதிக்கிறார்னா அதுல இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார் அப்படின்னா. சிறைப்பட்ட வாழ்வு சரிங்களா அது விடுதலையாய் மாறணும். சிறைப்பட்ட வாழ்வு விடுதலையாய் மரணம். நம்ம பாட்டுலாம் படிக்கிறோம் இல்லையா, சிறை வாழ்வு மறைந்து சீர்வாழ்வு துவங்கணும். சிறை வாழ்வு எல்லாருக்கும் ஒரு சிறை இருக்குது பாருங்க. வியாதி என்கிற சிறை, கடன் என்கிற சிறை சரிங்களா, இத மாதிரி சொல்லிட்டே போலாம், சொல்லிட்டே போலாம். ஆனா எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்ம விடுதலை பண்ண உண்மை உள்ளவரா இருக்கிறார். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலையும் உண்டு. எல்லா விடுதலை, விடுதலை, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்குவார், ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவார். எல்லா விடுதலை குறித்து தேவன் சத்தியம் பேசியிருக்கிறத பார்க்கலாம். தேவன் நமக்கு மரணத்தை குறித்து பேசாம, சாபத்தை குறித்து பேசாம இந்த காலை வேளையில விடுதலை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் விடுதலையின் தேவன், தப்பு வைக்கிற தேவன். இன்று ஒரு சம்பவத்தை பத்தி ஒரு 5 நிமிஷத்துல பார்த்து முடிக்க போறோம். தானியேல் புஸ்தகம் 6:20 தரியு ராஜா
தானியேலை சிங்க கபியில போடுற அந்த சம்பவம் தெரியாதே பார்த்து நம்ம முடிக்கலாம். அங்க பாருங்க, அந்த தரியு ராஜாவுக்கு 120 தேசாதிபதிகள் அவன் கீழே இருந்தாங்க. அப்ப 120 தேசாதிபதிகளும் கூடுதலாக 2 பிரதானிகளும், அதற்கெல்லாம் தலைவனாக இருந்தவன் இந்த தானியேல். பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். 120 தேசாதிபதிகளும் பிரதானிகளும் தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க முயல்றாங்க. ஆனா தானியேல்கிட்டயோ அவன் மேலே சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. அப்ப இவனை எப்படி மாட்டி விடலாம் சொல்லும் பொழுது, அரசரை மட்டும்தான், ராஜாவை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனா அதை தானியேல் கண்டுகொள்ளல. தானியேலோ வென்றால் எப்பொழுதும் வழக்கத்தின்படி எருசலேமை நோக்கி பலகணிகளை திறந்து வைத்து 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். அப்ப அதுல அவனை குற்றம் கண்டுபிடித்து ராஜாவை யார் வணங்கலையோ அவனை சிங்க கபியில போடணும். நமக்கு தெரிஞ்சதுதான். இதுல என்ன நமக்கு தெரியாத இருக்குது? மொத்தம் எத்தனை தேசாதிபதிகள்? 120 தேசாதிபதிகள். அப்ப 120 தேசாதிபதிகளும் ராஜாவே, தரியு ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் உண்டான உடன்படிக்கையில ஒரு ராஜா கையெழுத்து வச்சுட்டா, முத்திரை வச்சுட்டானா அதை மாத்தக்கூடாது. தானியேலை தூக்கி உள்ள போடுங்க, கெபியில போடுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த கெபிக்குள்ள ஒரு சிங்கம் 2 சிங்கம் இருந்ததுதான் நினைப்போம். அப்ப தானியேலை தூக்கி முதல் நாள் சிங்க கெபியில போட்டாங்க. அப்ப அந்த தரியு ராஜாவுக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல, கீத வாசியங்களை இசைக்க விடல. அதிகாலை வேளையில கிழக்கு வெளுக்கும் பொழுது கெபியை நோக்கி ஓடுறாரு. ராஜா ஓடுறாரு, மந்திரியை தேறி ஓடுனா காலையில அந்த கெபிக்கு போடுறதுக்கு முன்னாடி தானியேலை தேற்று விதமாக தரியு என்ன நம்ம சொல்லியிருப்பான்? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, புறஜாதியான தரிவுக்கு தெரிஞ்சிருச்சு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். அப்ப கெபியில போட்டாங்க. அடுத்த நாள் வேகமா ராஜா ஓடுறாரு பாருங்க, கெபியை நோக்கி ஒரு மனிதனுக்காக ஓடுகிறார். அதே போல நாம் இக்கட்டிலே அகப்பட்டிருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ராஜாவானாலும் அதிகாரி ஆனாலும் நம்மை ஓடி வந்து விடுவிப்பார்கள். அல்லேலூயா. அதனால நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். அப்ப ராஜா ஓடி வராரு. அப்ப பார்த்து என்ன பேசுறாரு? அந்த தரியு ராஜா 6:20 தரியின் ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சித்தமாய், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? முதல் சொன்னதே இப்ப தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? ஆம் ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, உமக்கு முன்பாகவும் எதிலும் நான் நியாயக்கேடு செய்யல. அதனால என்ன பண்ணா தெரியுமா? தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஏன்னா யூதாவின் ராஜசிங்கமாக இயேசு நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எதிராக கர்ஜிக்கிற சிங்கத்தின் வாயை கட்டி போட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அத்தனை சிங்கங்கள், எத்தனை சிங்கங்கள் பார்க்க போறோம். அப்ப ஒரு சிங்கம் கூட தானியேலை கடிக்க முடியல. அவ்வளவு பசியா இருக்குது, கொலவெறியா இருக்கு, யார கடிச்சிடணும்னு சொல்லிட்டு. ஆனா தூதனானவன் சிங்கத்தை கட்டி போடுறத பார்க்கலாம். ஒரு சிம்சோன் எதிர்த்து வந்த பால சிங்கத்தை வாயை கிழித்து கொள்வான் என்றால், ஒரு தாவீது எதிர்த்து வந்த அந்த சிங்கத்தை தடியை பிடித்து கொள்வான் என்றால், தேவன் நீ சிங்கத்தின் மீது நடப்பா என்று நம்மளை சொல்லியிருக்கார் சங்கீதம் 91. அதனால அங்கே சிம்சோன் வாயை கிழிக்கிறத பார்க்கலாம், தாவீது அடிச்சு விரட்டுறத பார்க்கலாம். நம்மளையோ தேவன் சிங்கங்களை மிதிக்க வைத்திருக்கிறார். ஏன்னா யூதாவின் பாலசிங்கம், ராஜசிங்கம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப தானியேலை புடிச்சு தூக்கி விட்ட உடனே தானியேல் அழகா வெளியே வர்றாரு. அவன்கிட்ட ஒரு சேதமும் ஏற்படவில்லை. வசனம் இப்படி சொல்லுது, தானியேல்கிட்ட ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அப்ப ராஜா இவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டியவர்களை எத்தனை பேரு? நான் முதல்ல சொன்னேன், 120 தேசாதிபதிகள். யார கபிக்குள்ள போட சொல்றாரு? 120 தேசாதிபதிகளையும் 120 தேசாதிபதிகளுடைய மனைவிகள், மொத்தம் 240 பேர். அவனுடைய குமாரர்கள், ஒருத்தனுக்கு 2 குமாரர்னா 480 பேர். அப்ப 480 பேருக்கு மேல 500 பேருக்குள்ள கெபிக்குள்ள போட சொல்றாரு. நம்ம சாதாரண படிச்சுட்டு போயிடுறோம். 500 பேருக்கு மேல கெபிக்குள்ள ஒவ்வொருவரா அனுப்பி அனுப்பி உள்ள போடும் போது அந்த சிங்கங்கள், அந்த சரீரங்கள் உள்ளே, அந்த உடல்கள் உள்ளே விழுவதற்கு முன்பாக கொன்று போட்டு சொன்னா அந்த கெபிக்குள்ள எத்தனை சிங்கங்கள் இருந்திருக்கணும். அல்லேலூயா. அத்தனை சிங்கத்துக்கும் தானியேலை தப்புவித்த தேவன் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களையோ எலும்புகளை கடித்து கொன்று சாப்பிட்டதை பார்க்கலாம். அதனால தேவன் காலை வேளையில எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தராகிய யூதராஜ சிங்கம் நம்மோடு இருக்கிறார், வலது கரத்தை பிடித்திருக்கிறார், தப்புவிப்பார். இப்ப தப்புவித்த தேவன் இனிமேலும் தப்புவிப்பார். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் தப்புவிப்பேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தானியேலை தப்புவிச்சாரு? தானியேல் தேவனுக்கு பிரியமானவன். 2 சாமுவேல் 22:20 தாவீதுக்கு சொன்ன வசனம் இந்த தானியேலுக்கு ஏற்றதா இருக்கும்.
என்ன வசனம்? என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். சங்கீதம் 91:3 வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். சங்கீதம் 91:15 ஆபத்தில் அவனோடு நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி அழிவுக்கு விலக்கி நம்மை மீட்பார். கடைசியாக யாக்கோபை ஏசாவின் கையுக்கும் லாவானின் கையுக்கும் தப்புவித்தவர். யோசேப்பை அடிமைத்தனத்திலிருந்தும் சிறைச்சாலையிலிருந்தும் தப்புவித்தவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை 7 மடங்கு அதிகமாக எரிகிற அக்னி சூழலிலிருந்து தப்புவித்தவர். தானியேலை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பித்தவர். தாவீதை சிங்கத்திடமிருந்தும் கரடியிடமிருந்தும் கோலியாத்திடமிருந்தும் பெலிஸ்தியரிடமிருந்தும் அசிரியரிடமிருந்தும் எகிப்தியரிடமிருந்தும் மோவாபியரிடமிருந்தும் அம்மோனியரிடமிருந்தும் தப்புவித்தவர். தாவீது இப்படி சொல்றான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான். ஆனா தாவீது எப்ப மரித்தான் தெரியுமா? தாவீது பூரண வயது உள்ளவனாக மரித்தான். போராட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா போராட்டத்திலிருந்து விடுவித்து அதை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பல பரிசுத்தவான்களை பலமுறை தப்புவித்த தேவன் நம்மளையும் தப்புவிப்பார். சங்கீதம் 121:5 கடைசியான கன்க்ளூஷன், முடிவான வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். ஹல்லேலூயா. காலை வேளையில பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுடைய வலது பக்கத்திலே உங்களுடைய நிழலா இருக்கிறார். பல பரிசுத்தவான்களை பாதுகாத்த தேவன் நம்மையும் பாதுகாப்பார், தப்புவிப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.